சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரீ சேலில் இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, இது இல்லாமல் ஓவர்சீஸில் ஒவ்வொரு நாடுகள்லையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்குது. அதுவும் சாதாரண வசூல் கிடையாது, எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது லப்பர் பந்து. அந்த படத்தோட நேற்று 16வது நாள் வசூல், அப்புறம் மெய்யழகன் அந்த படத்தோட வசூல். ஸோ இது இல்லாமல் இன்னும் சில படங்கள், அப்புறம் டாப் 5 தமிழ்நாட்டில் என்னென்ன படங்கள் எந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம். ஆமாங்க, புதுப்பேட்டை தான். புதுப்பேட்டையில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் அஜய், அப்புறம் பாலாஜி விக்கி, அப்துல் ரஹீம், ஹரிஹரன், அப்புறம் அஜித். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். இந்த டிக்கேடு, அதாவது 2021லேருந்து 2024 வரையும் உலகம் முழுக்க வந்ததுலேயே பெரிய அளவில் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு ஜோக்கர் 2. ஸோ ஜோக்கர் முதல் பாகம் ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஆனால் ஜோக்கர் 2 ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டராக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த வெளிநாடு வசூல் நம்பர் வரல அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வசூல் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இந்தியாவிலேயே இது ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க நேற்று 4வது நாள் 1,89 லட்சம், டோட்டலாக இது வரையும் 10,99 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 11 கோடி. வெளிநாட்டு நம்பர் இன்னும் வரல, மேபி நாளைக்கு அப்டேட் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லியன் வரையும் தான் இப்போ வரையுமே கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். 190 மில்லியன் இந்த படத்துக்கு பட்ஜெட். இதோட முதல் பாகம் கிட்டத்தட்ட 1 பில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்வாக் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம், அந்த படத்தோட 2வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானால 1,78 லட்சம், வேர்ல்டு வைடு 2,10 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த படம் 3,33 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 4,10 லட்சம் 2 நாளில் வசூல் பண்ணியிருக்கு. 14 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் கிஷ்கிந்தா காண்டம் இந்த படத்தோட 24வது நாள் வசூல் கேரளாவில் 71 லட்சம், வேர்ல்டு வைடு 85 லட்சம். ஸோ டோட்டலாக 68,43 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஏஆர்எம் அந்த படத்தோட 24வது நாள் வசூல் கேரளாவில் 1,26 லட்சம், வேர்ல்டு வைடு 1,49 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 57,54 லட்சமும், வேர்ல்டு வைடு 92,97 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் கோட்டு திரைப்படத்தோட 31வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு 34 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 218,72 லட்சமும், வேர்ல்டு வைடு 459,89 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 31 நாளில். அப்புறம் சட்டம் என் கையில் இந்த படத்தோட 9வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம். ஸோ டோட்டலாக 69 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 78 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஹிட்லர் 9வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 8 லட்சம். ஸோ டோட்டலாக 2,56 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 2,77 லட்சம். இதில் ஓரளவுக்கு, அதாவது இதுவே ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படங்களோட கூட வந்ததில் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டு நிற்கிறது சட்டம் என் கையில் தான். ஆக்சுவலாக அந்த படம் வசூல் ரீதியாக பெரிய வெற்றி அடையலை, இதுவரையும் அடையலை. அடுத்ததான் மெய்யழகன் படத்தோட டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,49 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 42 லட்சம், கர்நாடகாவில் 25 லட்சம், கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் சேர்த்து 8 லட்சம், ஓவர்சீஸில் 38 லட்சம், வேர்ல்டு வைடு 2,62 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு டே 9. ஸோ டோட்டலாக இந்த படம் 24,76 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 5,79 லட்சம், கர்நாடகாவில் 3,16 லட்சம், கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலையும் 94 லட்சம், ஓவர்சீஸில் 11,37 லட்சம், வேர்ல்டு வைடு 46,02 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட மேபி இன்னைக்கு இந்த படம் 50 கோடியை கடந்து போகலாம். ஸோ ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு மெய்யழகன். அப்புறம் லப்பர் பந்து இந்த படத்தோட 16வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 2,98 லட்சம், வேர்ல்டு வைடு 3,31 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 30,41 லட்சமும், வேர்ல்டு வைடு 33,76 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக லப்பர் பந்து படத்தோட 16வது நாள் வசூலை விட மெய்யழகன் படத்தோட 9வது நாள் வசூல் பாதி தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரையும். பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு லப்பர் பந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே இது நல்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைக்குமே ஆக்சுவலாக சூப்பராக போய்கிட்டு இருக்கு புக்கிங்.
எனக்கு தெரிஞ்சு மெய்யழகனோட கிட்டத்தட்ட இன்றைக்குமே டபுள் மடங்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் தேவரா படத்தோட 9வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 33 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 15 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 43 லட்சம், கேரளாவில் 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 11 கோடியே 46 லட்சம் வந்து இந்த படம் வந்து டே 9 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தது இந்த சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு 20-25 கோடியை தாண்டி போகும், இந்த வீக்கெண்டே ஒரு 45-50 கோடிக்கிட்ட நெருங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ஆக்சுவலாக சாட்டர்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டோட்டலாக இந்த படம் 9 கோடியே 50 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 175 கோடியே 96 லட்சம், கர்நாடகாவில் 32 கோடியே 57 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 19 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 63 கோடியே 9 லட்சம், ஓவர்சீஸில் 89 கோடியே 75 லட்சம், வேர்ல்டு வைடு 373 கோடியே 6 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தேவரா படத்தை பொறுத்தவரை எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டிலையும் ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் இன்னும் பண்ணலை, அதுவும் பண்ணிடும். ஏன்னா நம்ம சொல்லும்போது அப்போ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ ஒரு 2 இடத்துலையுமே ரொம்ப சாதாரணமாக தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த படத்துக்கு இன்னும் நல்ல வசூல் வர வேண்டியது இருக்குது. ஆனால் 10ஆம் தேதி வேட்டையன் வருது. அந்த வேட்டையன் திரைப்படம் இந்த தேவராவுக்கு ஆந்திரா தெலுங்கானாவில் பெரிய பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் தான் பார்க்க முடியும். அப்புறம் வேட்டையன் ப்ரீசேல் இது வந்து ஓவர்சீஸில் டே 1 ப்ரீமியர் ப்ளஸ் டே 1 பார்த்திங்க அப்படின்னா $463K யூஎஸ்ஏல 3 கோடியே 89 லட்சம், கனடாவில் 2 கோடியே 60 லட்சம், யூகேயில் 86 லட்சம், ஆஸ்திரேலியாவில் 49 லட்சம், கல்ஃப் கண்ட்ரீஸில் 1 கோடியே 27 லட்சம், மலேசியாவில் 72 லட்சம், இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் யூரோப்பில் 23 lakhs அதாவது 23 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 67 லட்சம். ஸோ டோட்டலாக $1.28 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடியே 73 லட்சம். ஸோ 10 கோடிக்கு மேலே ஓவர்சீஸில் மட்டுமே டே 1க்கு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, பெரிய விஷயம். ஸோ டோட்டலாக இந்த படம் இங்கெல்லாம் சேர்த்து எவ்வளோ புக் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போமா. தமிழ்நாட்டில் 2 கோடியே 49 லட்சம் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 81 லட்சம், கர்நாடகாவில் 44 லட்சம், கேரளாவில் 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 லட்சம், ஓவர்சீஸில் 10 கோடியே 73 லட்சம், வேர்ல்டு வைடு 14 கோடியே 81 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு அட்வான்ஸ் புக்கிங்கில். ஸோ ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு வேட்டையனை பொறுத்தவரையும். இன்னும் 4 நாள் இருக்குது, எவ்வளோ வரப்போகுது, டே 1 எவ்வளோ வரும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு இதில் வந்து லப்பர் பந்து வந்து 2 கோடியே 98 லட்சம், மெய்யழகன் வந்து 1 கோடியே 49 லட்சம், தேவரா வந்து 33 லட்சம், கோட் 28 லட்சம், ஜோக்கர் 17 லட்சம். ஸோ லப்பர் பந்து தான் எக்ஸ்ட்ராடினரியாக போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த லப்பர் பந்துக்கு அப்படியே டோட்டலாக அப்படியே வாஷ் அவுட் பண்ணி ஸ்க்ரீன்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு ஸ்க்ரீன்ஸ் அதுக்கு இருக்கும். ஏன்னா அந்த படம் ஒரு பக்கம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னென்னா இந்த மாதிரி லப்பர் பந்து மாதிரி படத்துக்கு எல்லாம் பெரிய சேலஞ்சே என்னென்னா, வேட்டையன் மாதிரி படமோ, கோட்டு மாதிரி படமோ, இல்லை விடாமுயற்சி மாதிரி படமோ, இந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்போது இந்த படம் அதையும் தாண்டி சர்வை பண்ணுறது தான். வாழை பண்ணிச்சு பாருங்கள், கோட்டு திரைப்படம் வரும்போது கூட அந்த மாதிரி லப்பர் பந்து கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.